முருகனும் சிவனும் இந்து கடவுளா சைவ கடவுளா என சர்ச்சையான கேள்வி எழுப்பிய சீமான், அயோத்தியில் ராமர், ஒடிசாவில் பூரி ஜெகநாதர் வரிசையில் தமிழகத்தில் முருகனை வைத்து அரசியல் செய்வதாக விமர்சித்தார். மேலும் RSS அமைப்பை எப்போதும் விமர்சித்து வந்த நிலையில் திடீரென அவர்கள் நடத்திய நிகழ்ச்சியில் பங்கேற்றது ஏன் என்று விளக்கம் அளித்துள்ளார். நாடு, மக்கள், அவர்களுடைய நல்வாழ்வு, நாட்டினுடைய வளர்ச்சி, அதை பற்றி சிந்திப்பவர்களுக்கு சாதி, மதம், சாமி, கடவுளை பற்றி சிந்திக்க தேவை இருக்காது, அதுக்கு நேரமும் இருக்காது. இதுதான் யதார்த்தம். இது நான் வணங்குற என் தலைவன் பிரபாகரன், என் முருகன் மேல ஆணையா சொல்றேன். இதுதான் சத்தியம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீ எனக்கு திடீர்னு என் முருகன் மேல உனக்கு பக்தி வருது? நான் அதே மலைக்கு கீழே திருமுருக பெருமிழா எடுக்கும்போது நீ எங்க போயிருந்த? நான் வெற்றி வேல்னு தூக்கும்போது நீ எந்த திசையில் இருந்த? இத்தனை ஆண்டுகள் இல்லாத திடீர்னு என் முருகன் மேல உனக்கு பக்தி வர காரணம் சொல்லு. ஏன் நீ போன ஆண்டு திருப்பரங்குன்றத்துல அதே மலை இருந்துச்சுல, அதே சுடரேற்ற தூண் இருந்துச்சுல, போன வருஷம் என்ன தீவன் இல்லையா, இல்ல தீக்குச்சி இல்லையா, இல்ல எண்ணெய் இல்லையா? 2 மாசத்துல தேர்தல் வருதுன்னா உனக்கு சேட்டை. எத்தனை வீடுகள் நீ சொல்ற சோக்கால்டு இந்து எத்தனை வீட்டுல விளக்கறியாம இருக்குது, பசி பட்டினி வறுமையில. அந்த விளக்க ஏத்த நீ சிந்திக்கல. மலை மேல விளக்க ஏத்துறன்ற கேட்டா 100 ஆண்டு கனவு, 100 ஆண்டா ஒரு விளக்கத்துறது கனவு கண்டுகிட்டு இருந்தியா நீ? ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த பெருமக்கள்கிட்ட, முருகன் சிவன் இந்து கடவுளா? யார் என்னோட தர்க்கத்துல நீ ஜெயிக்க போறது சொல்லுங்க. முருகனும் சிவனும் மாயவனும் இந்துவா? உங்க பெருமாளே சொல்லுவோம். உங்க கிருஷ்ணரை இந்துவா சொல்லு. நீ கடவுளை மதம் மாத்தி வச்சுக்கிட்ட. முருகன் இந்துவா? அது முருகனுக்கு தெரியுமா? யாராவது சொல்லுங்க. திடீர்னு தேர்தல் வரும்போது எல்லாருக்கும் உங்களுக்கு பாசம் வருது முருகன் மேல. இந்த கோயிலுக்குள்ள நடக்கிற திருட்டை கண்டுபிடிச்சு சொல்ல. அறநிலைத்துறையெல்லாம் ரொம்ப நேர்மையா நடக்குதா? ஒரு ஊழலும் நடக்கல, ஒன்னும் நடக்கல. உனக்கு அரசியல் இல்ல, சாதி மதம், சாதியை கட்டிப்பிடிச்சு அழுகுற. மக்களின் பிரச்சனைக்கு ஒண்ணு நின்றுக்கேன்னு சொல்லு. இவ்வளவு பேர் இவ்வளவு தலையிடுறியல. என் மீனவன் கடலுக்குள்ள மீன் பிடிக்கிற உரிமை இழந்து நிக்கிறான், நீ அதுக்கு போராட வந்தியா? காவிரி நதி நீருக்கு நாங்க ஒவ்வொரு தடவையும் கையேந்தி நிக்கிறோம், அதுக்கு அந்த உரிமையை போராடி பெற்றுக் கொடுக்க வந்து நின்னியா? எந்த இடத்துல எனக்காக நின்றுக்க நீ? திடீர்னு முருகன் வந்துட்ட. அயோத்தியில ராமரை வச்சு அரசியல் செஞ்சு பார்த்த, அது எடுபடல. அதுக்கப்புறம் பூரி ஜெகநாத்துக்கு போனீங்க, ஒரிசாவுக்கு. ஐயப்பனை போய் எடுத்தீங்க, அது அங்க வேலை நடக்கல. இப்ப என் முருகனை தொட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீ என்ன குன்ன குடிக்க அண்ணக்க அப்படி எடு, தலைகளன்னு தண்ணி குடி, முருகான்னு கத்து. என் பாட்டை முகம் வரும், அதுக்கப்புறம் பேரன் என் முகம் தான் வரும். ஏன்னா முருகன் எனக்கு இறைவன் இல்லை, என் மூதாதை, என் ரத்தம், என் சொந்தம், என் இன கடவுள், அவன் இன இறைவன். திடீர்னு வந்து நீ முருகன் மேல பாசம் எங்களுக்கு சொல்லி கொடுக்குறியா முருகனை? சரி, போன ஆண்டு முருகனுக்கு மாநாடு போட்டியல்ல, அடுத்த ஆண்டு போடுவியல? ஏன்னா தேர்தல் முடிஞ்சிடும். 29ல போடுவிய. 29 தேர்தல் கிட்ட வருதுல போடுவிய. எதை வச்சு அரசியல் செய்யறதுன்னு ஒண்ணு இல்லையா? அது RSS இயக்கம், அதெல்லாம் விஜில்னு ஒரு இலக்கிய அமைப்பு. பாரதிய பேசுனாங்க. பாரதிய நான் எங்கேயும் பேசுவேன். பாரதி இருக்கான்ல, பாரதி இருக்கிற இடத்துல, பாரதினா தமிழ் இருக்கு. தமிழ்ங்கிறது என் தாய் இருக்கிற இடத்துல மகன் இருப்பேன், அவ்வளவுதானே? நாளைக்கு திமுகவை அல்லது திராவிட இயக்கத்தை பாரதியை பத்தி ஒரு கூட்டம் போட சொல்லி போய் பேசுறேன். 12 வருஷம் திராவிடர் கழக மேடையில பேசின. அப்ப உனக்கு இனிச்சத ராஜ்நாத் சிங் உங்க அப்பாவோட காசு வெளியிட வரும்போது, பாரதிய ஜனதா 5 ஆண்டுகால ஆட்சியை, நிலையான ஆட்சியை கொடுத்து இந்தியா முழுமைக்கும் தன்னுடைய கிளையை பரப்புவதற்கு உதவியா இருந்தவர் ஐயா கருணாநிதினு ராஜ்நாத் சிங் பேசினதற்கு OMC மைதானத்துல போட்டு காட்டவா? எங்க போய் நிக்கிறேன்னு பேசாத, என்ன பேசினேன்னு பேசு. என் தாய் சாக கிடந்தா, என் தாய், அறிவார்ந்த தம்பிதங்கள் புரிஞ்சுக்கணும். என் தாய் சாக கிடந்தா. யார்? தமிழ் தாய். ரத்தம் கொடுத்தாதான் காப்பாற்ற முடியும். அப்ப ஒத்தை மகன் வந்து மொத்த ரத்தத்தையும் கொடுத்து என் தமிழ் தாயை காப்பாற்றி ஒரு மகன் உண்டென்றால் அது இந்த மண்ணுல பாரதி. போய் படி. அதுல உய்வகை காட்டும் உயிர் தமிழுக்கு சொல்றான். உயிர் தமிழுக்கு புதுநெறி காட்டிய புலவன் பாரதின்னு என் தாத்தன் பாரதிதாசன் பாடுறான். சும்மா கிடையாது. பாரதிய பாடாது என்னோண்டா தமிழ இருக்க முடியும்? எதுக்குடா தமிழ இருக்கணும் உயிரோட? நீ போட ஒரு மேடைய, நீ போட்டு பேசு. சரி வேணாம், பாரதி வேணாம், பாப்பான் விடு. என் தாத்தன் பாரதிதாசனை பேசு பாப்போம். சரி வேணாம், அவனு வேணாம். இன்னொரு தாத்தா இருக்கான், பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார், பேசு. உனக்கு கருணாநிதியை விட்டா வேற புலவனே கிடையாது. நீ எதுக்கு என்ன பேசுற? 1 மணி நேரம் பேசியிருக்கல. என்ன பேசுனேன்னு எடுத்து பேசுற. சரியான ஆண்மகன். என்ன பேசுனேன்னு எடுத்து பேசுற, கருத்தை எழுதுற.